Hey, hi, வணக்கம் and welcome to Joshua's Universe. Obviously, thumbnail பார்த்து தான் கிளிக் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு 2 க்ரீப்பியான ஸ்டாக்கர் ஸ்டோரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். Reddit அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அங்க யூசர்ஸ் அனானமஸா அவங்க லைஃப்ல உண்மையா நடந்த க்ரீப்பி ஸ்டாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதுல ஒரு 2 நல்ல ஸ்டோரீஸை நான் உங்களுக்காக பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ anybody watching this video from other states, if you're not familiar with Tamil, I will be attaching the screenshots over here so that you guys can get to know what we're talking all about. So நீங்க சாப்பிடும்போது என்ன பார்த்துட்டு சாப்பிடணும்னு தெரில, இல்ல தூங்கும்போது என்ன வீடியோ பார்க்கலாம் போர் அடிக்குதுன்னு நெனச்சாலும் சரி, நம்ம ஜாஷுவாஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு எந்த நியூஸும் கிடையாது. ஸோ நெறைய விலாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த எபிசோடுக்கு கிடைக்கிற சப்போர்ட் பொறுத்து தான் அப்கமிங் வீடியோஸும் நம்ம போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் என்ன மாதிரி சாய் பிரியராக இருந்தீங்கன்னா மறக்காமல் டீயும் எடுத்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டெய்லி நைட் தூங்க போகிறப்போ ஜன்னல் வெளியிலேருந்து யாரோ எட்டி பார்க்குறாங்க. ஆமாங்க, வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸ்டோரிஸோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரைவசி நம்ம யூசர்ஸோட பேரையும் பிளர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த கேரக்டருக்கு பாலின் அப்படின்னு பேர் வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, என்னோடய ஸ்டோரி ரொம்ப ஸ்பெஷல்னு இல்லை சொல்ல முடியாது. சில வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆன்சைட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆர்டர்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதையெல்லாம் விட மோசமாக என் வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சு. ஒரு நாள் எனக்கு விண்டோ வெளியிலேருந்து சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. டெய்லி நைட் நிற்கவே இல்லை. பயந்து போய் நான் என் பேரண்ட்ஸை எழுப்பி வெளியே யாரோ இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க. வந்து பார்த்துட்டு ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை நமக்கு மென்டல் ஆயிடுச்சா இல்லை அட்டென்ஷன் தேடுறானான்னு நினச்சேன். ஒரு நாள் காலையில் என் தாத்தா எங்கள் பாத்ரூம் விண்டோ கீழே எங்கள் வீட்டு லான் சேர் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அது பாத்ரூம் கீழே தான் இருந்துச்சு. ஸோ கீழே ஒரே ஃபாகாக இருக்கும். சேர் யூஸாக இருந்துச்சான்னு தெரில. பட் ஒருவேளை அந்த வழியில் யாரோ எட்டி பார்த்துருப்பாங்களான்னு ஒரு டவுட். அடுத்த நைட்டும் எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த நைட் பார்த்தப்போ எனக்கு திரும்பவும் பயம் வந்துச்சு. என் விண்டோ வெளியே ஒரு ஸ்மால் ஸ்டெப் லேடர் இருந்துச்சு. இன்டென்ஸ். யாராச்சும் அது மேலே உட்காந்து என் ரூமை பார்க்க முடியுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பார்க்க முடிகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. என் விண்டோவில் மெக்டானல்ட்ஸ் ஃபுட் பேக் இருந்துச்சு. கோல்ட் ஆயிடுச்சு. அந்த ஷாப் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான். ஃபுட் ஃபுல்லாக சாப்பிடல. ஆனால் பெரிய ஷாக், யாரும் என் ரூமில் நிறையா நாள் நான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறத பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட். ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ரொம்ப லோனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இவங்களை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இவ்வளோ நாளாக அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. போலீஸ்க்கு கால் பண்ணோம், ஒன்றும் நடக்கலை. ஆனால் இது வரைக்கும் ப்ரூஃபும் இருந்துச்சு. ஆனால் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அடுத்த நைட் நான் கர்டன்ஸை நீடில் சியூ பண்ணினேன். ஸோ அவங்க நீடில்ஸ் வச்சு கர்டனை தைச்சிருக்காங்க. பார்க்க முடியாதுன்னு அதனால தான் அதை பண்ணேன். அடுத்த ஒர்க் பண்ணியிருக்க போல் என்ன அப்புறம் அவன் ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதுக்கப்புறமா இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதனால் மறுபடியும் இவங்க வீட்டில் ஏசி யூனிட் மேலே ஏறி, அதை விட கார்பேஜ் பின் மேலே ஏறி, அதை விட்டுட்டு விண்டோ மேலே நின்று கர்டன் மேலே பார்க்குறான். ஸோ கார்பேஜ் பின்னில் அவனோட ஹேண்ட்ஸ் அண்ட் ஷூ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்துச்சு. ஓ க்ரீப்பி கை. ஏன்னா அவங்கள எப்படியாவது ஸ்டாக் பண்ணி ஆகணும்னு சொல்லி இவ்வளோ முயற்சி எடுத்திருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாஷுவாஸ் சேனலான நீங்களும் ஒரு டிடெக்டிவ்ஸ் தான். ஸோ ஜாஷுவாஸ் டிடெக்டிவ் டிப்ஸும் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ரியாக்ட் பண்ணலான்ற விஷயத்தெல்லாம் தான் நிறைய அதில் பார்க்க போகிறோம். இன்சைட்டாக ப்ளஸ் ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம பார்க்குற நிறைய ஸ்டாக்கர் ஸ்டோரிஸில் பார்க்குறோம். போலீஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கிறதில்ல, எவிடன்ஸ் இருந்தாலும். இட்ஸ் ரியலி கன்சர்னிங். ஸோ வாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், என் விண்டோ ஸ்க்ரீனில் ஹோல்ஸ் இருந்துச்சு. அந்த ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணின சவுண்டும் நான் கேட்டேன். அவன் ஒரு ஸ்டிக்கை வச்சு ஷேர் பண்ணிவிட்டு லிட்டில் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு என்னை பீப் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கான். அடுத்த நைட் என் விண்டோ பக்கத்தில் ஒரு கிராவல் க்ரன்ச் ஆன சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெபிள்ஸ் மேலே கல் மேலே நம்ம நடக்கிறப்போ ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு கேட்டிருக்கு. இது இமேஜினேஷன் இல்லைன்னு தெரியும்.
ரொம்ப சைலண்ட்டா நான் ஒரு சின்ன சத்தம் போட்டேன், "நான் தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லைட்டா வாக் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க டோர் கிட்ட போயி, பேரண்ட்ஸ் ரூம் சவுண்ட் இல்லாம போனேன். ஸோ என் ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டா பீட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாக்கருக்கு தெரியக்கூடாதுன்னு இவங்க சும்மா ஒரு ஃபேக்கா நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ரூம்ல அவங்க எழுப்புறதுக்கு போறாங்க. யூசுவலா நாக் பண்ணுவேன். ஆனா இந்த டைம்ல நான் பண்ண மாட்டேன்னு தெரியும். அவன் ஓடிடுவான். பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். அந்த டைம் டெஃபினெட்லி யாரோ வெளியே இருக்காங்க. அவங்க காமா ட்ரெஸ் பண்ணிட்டு பேக் டோர் கிட்ட மெதுவா போனாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த டைம் அவனை புடிச்சிடலான்னு அவங்களுமே மெதுவா ரெடி ஆகி வெளிய போயிட்டுருக்காங்க. இந்த கதை ரொம்பவே இன்டென்ஸா போயிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் டேக் அ குவிக் சாய் பிரேக். ஸோ நான் பாத்ரூம்க்கு ஓடி போனேன். டப் மேலே நின்று விண்டோவில் பார்த்தேன். பேக் டோர் ஓப்பன் பண்ணின உடனே பேரண்ட்ஸ் வெளியே ஓடி போனாங்க. அவனை பார்த்துட்டாங்க. அவன் கார்பேஜ் பின் மேலே இருந்து ஜம்ப் பண்ணி ட்ரைவேல ஓடினான். பேரண்ட்ஸ் ஃபுல்லாக கத்துனாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க பேரண்ட்ஸ் அவனை பேட் வேர்ட்ஸில் திட்டுட்டே போகிறாங்க. அவன் ரோட் கிராஸ் பண்ணி அட்ஜசன்ட் ரோட் பிஹைண்டில் போயிட்டான். ஸோ ஆப்போசிட் ரோடில் ஓடி அவன் போயிட்டுருக்கான். அவனை திரும்ப பார்க்க முடியல. போலீஸ்க்கு கால் பண்ணோம், சர்ச் பண்ணினாங்க. அவனை கண்டுபிடிக்க முடியல. ப்ராபப்ளி ஃபென்ஸ் ஏறி ஓடியிருப்பான். இன்னும் இது வரைக்கும் வின்டரில் கூட என் விண்டோ வெளியே சவுண்ட் கேட்டுச்சுன்னா எனக்கு பயமாக வருது. ஆனால் அவன் திரும்பி எங்கேயாவது வந்துடுவானோன்னு சொல்லி. அவன் ஜஸ்ட் பீப்பராக இருந்தாலும் என்ன தான் டார்கெட் பண்ணியிருக்கான் மன்சா. வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, இது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், கேளுங்க. அவன் ஏன் மேலே இன்ட்ரெஸ்ட்டை விட்டுட்டு டவுன் ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு வீட்டுக்கு போனான். அங்கே 2 சின்ன பொண்ணுங்க அவன் விண்டோஸை உள்ளே பூந்து எப்படியோ பெட்ரூம் போய் அந்த பொண்ணுங்க தூங்கிட்டு இருக்கிறத நின்று பார்த்துட்டு இருந்திருக்கான். அதை எப்படியோ அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாம் விட மோசம் என்னன்னா, என் மைண்ட் ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிடுச்சு. இந்த ஏரியாவில் இருக்க மென்னாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஸ்டேர் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி என்னை சேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் கூட எனக்கு பீஸாக இருந்ததில்ல. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் என் விண்டோ வெளியே சவுண்ட் கேட்டால் பேனிக் ஆகிறேன். லைட்ஸ் ஆஃப் பண்ணி தான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அன்ட்ரெஸ் பண்ணும்போது கூட விண்டோஸ் அவாய்ட் பண்ணுறேன். இது பெரிய இன்சிடெண்ட் இல்லைன்னு இருந்தாலும் என்னை ரொம்பவே பயமுறுத்திடுச்சு. கண்டிப்பாக. ஸோ ஜாஷுவாஸ் டிடெக்டிவ் டிப் நம்பர் 1. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி அவங்கள்ட்ட எவிடன்ஸ் இருந்துச்சு, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியும், அவங்க தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். பட் அவங்க அதை பண்ணலை. ஏன்னா அவன் எப்படியும் ட்ரை பண்ணியுமே அவன் தப்பிச்சு போயிட்டான். இதை அப்படியே விடாமல் இன்னுமே கொஞ்சம் சீரியஸ் நோட்டில் அவனை சர்ச் பண்ணிட்டு இருந்தா இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை வெளியே விடுறப்போ அவங்களே மென்ஷன் பண்ண மாதிரி தான் இவங்க ஒரு விக்டம் கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஆஃப் டியூரேஷன் தான் இருக்காங்க. அது செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சால் அடுத்த விக்டமை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க போன இடம் தான் அந்த 2 சின்ன குழந்தைங்க தூங்கிட்டு இருந்த இடம். ஸோ இதுவுமே ரொம்ப க்ரீப்பியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதில் ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ட்ரஸ்ட் யோர் இன்ஸ்டிங்க்டை நம்புங்க. 90% ஆஃப் த டைம் அது உண்மையாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 பேர் கூட சொல்லலாம், இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் நீ ட்ரை பண்ணாத, போய் உனக்கு ஒரு பிரம்மையாக இருக்கலாம், நீ நினச்சிட்ருக்க, அப்படிலாம் கிடையாது, அவங்க எதார்ச்சியாக தான் உன்னை நடந்து வந்திருப்பாங்க, ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உங்கள் இன்ட்யூஷன் வந்து சொல்லும்ல, இந்த மாதிரி இது எதுவும் சரியில்லை, இந்த பர்சன் வியர்டாக இருக்காங்க, அந்த மாதிரிலாம். ஸோ அது ஓரளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா இவங்க ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்திருக்காங்க. பட் லேட்டர் நீங்களே பார்த்துருப்பீங்க அது அவங்களை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னி வரைக்கும் ஒரு அந்த மாதிரி க்ரீப்பரை பிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. ஏன்னா என்றைக்கு வேணால் அந்த ஸ்டாக்கர் திரும்பி வந்துடுவானுன்ற பயம் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி கதைகளும் நிறையா நடந்திருக்கு. அது அப்கமிங்கில் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேர் ஸ்டாக்கர்ஸ் ரீஅப்பியர் இன் த லைஃப். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, நம்ம இப்போது அடுத்த ஸ்டோரிக்கு போகலாம். அது இன்னுமே க்ரீப்பியாக இருக்கும். வாங்க ஸ்டோரி நம்பர் 2க்குள்ளே போகலாம். இது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு நடந்த ஸ்டோரி தான். நம்ம வேணா இவங்களை ஜெசிகான்னு நேம் பண்ணிக்கலாம்.
நான் ஒரு டாக்கோ பெல் ரெஸ்டாரண்ட்டில் ஷிஃப்ட் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி நான் ஃப்ளோரில் தான் இருப்பேன் க்ரூவோட சேர்த்து. இல்லைன்னா ஃப்ரண்ட் ரெஜிஸ்டர், டிரைவ் த்ரூ ரெஜிஸ்டரில் தான் இருப்பேன். அப்போ எனக்கு ஒரு 24 இயர்ஸ் இருக்கும். ஆல்ரெடி மேரிட், 2 சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. என் வீடுக்கும் ஸ்டோருக்கும் பக்கம் தான். இருந்தாலும் கேஸ் சேவ் பண்ணுறதுக்காக நான் நடந்தே தான் போவேன். ஓகே. ஒரு நாள் என்ன விட கொஞ்சம் பெரிய வயசுல இருக்க ஒருத்தர் ஸ்டோருக்கு வந்தாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ஆனா கொஞ்சம் ஓவர் ஃப்ரெண்ட்லின்னே சொன்னா. இனிஷியலா ரொம்ப ஒரு கஸ்டமர் மாரி தான் இருந்தாரு. ஆனா என் ஷிஃப்ட் இருக்க நேரம் மட்டும் தான் வராரு. க்ரீப்பி. அதுவும் இல்ல, என் ஓவர் ஷிஃப்ட் டைமுக்கும் அவரு வராரு. இத நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். எங்க அவன் ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்துருவானோன்னு. வொர்க்ல அவன் ஒரு ஷேடோ மாரி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். ஒரு நாள் வொர்க்குக்கு வந்தப்போ ஷாக் ஆகிட்டேன். அவன் எங்க ஸ்டோர்ல ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருந்தான். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தர் அவருக்கு ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருந்தாங்க. ஹம். அவன் என் ஷிஃப்ட்ல வொர்க் பண்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. ஆனா டோட்டலா பேனிக் ஆகிட்டேன். உடனே ஆஃபீஸ்க்கு போய் ஸ்டோர் மேனேஜர் கிட்ட பேசினேன். ஸ்டோர் மேனேஜருக்கு இத பத்தி ஒரு ஐடியாவும் இல்ல. கஸ்டமர் ஒருத்தர் வராருன்னு மட்டும் தான் தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாரி ஸ்டாக்கர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, மேனேஜர்ஸ்க்கு ஸ்டோர்ல தெரியறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா, ஃபேஸ் பண்றவங்க ஏதோ கொலீக்ஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தா மட்டும் தான் இத பத்தி ஐடியா இருந்திருக்கும். ஸோ யாஹ்! அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. உடனே ப்ராமிஸ் பண்ணாங்க. "அவன் உன் பக்கத்துல சான்ஸே இல்ல. நான் எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்." நான் ஆஃபீஸ்ல நிக்கும்போதே அவன் பக்கத்துல இருந்த நியரஸ்ட் ஸ்டோருக்கு கால் பண்ணாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெரி குட் டெசிஷன். பிளான் கிளியர் இருந்ததுக்கப்புறம் அவன் என் ரூட்ல வரமாட்டான்னு சொல்லி, அடுத்த நாள் அவன் நியூ ஸ்டோர்ல தான் ஒர்க் பண்ண போறான். ஸோ, நான் கொஞ்சம் கூலா இருந்தேன். எனக்கு அதே நாள் லீவும் குடுத்தாங்க. பெர்மிஷன் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெளிய போயிட்டு வாங்கன்ற மாதிரி ரிலாக்ஸ்டாக. ஸோ, நைட் ஷிஃப்ட்டுக்கு வேற மேனேஜர் கால் பண்ணுனாங்க. அடுத்த நாள் நான் வொர்க்குக்கு வந்தப்போ, ஸ்டோர் மேனேஜர் சொன்னாங்க, "அவன் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ நல்லா எடுத்துக்கல. அந்த ஸ்டோர்ல வொர்க் பண்ண வேண்டான்னு சொல்லி அவன் ஜாபே குவிட் பண்ணிட்டான்." ஓகே. நம்ம ஃபைனலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இதோட முடியல. அவன் இன்னும் 2, 3 வாட்டி ஸ்டோருக்கு வந்தான் கஸ்டமரா. அப்ப நான் என்ன பண்ணுனேன்னா, என் ஹஸ்பண்டையும் ஸ்டோருக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். அவன் அத பார்த்ததிலிருந்து அவன் திருப்பி வரவே இல்ல. ஸோ நான் அவன திரும்பி பார்க்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில சொன்ன மாரியே தான், இந்த ஸ்டோரி ரொம்பவே இன்டென்ஸா தான் இருந்துச்சு. எவ்ளோ ஒரு க்ரீப் அப்டின்னா, இவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்டின்னு சொல்லியிருக்கான். அவன் ஒர்க்குக்கே அவங்க அப்ளை பண்ணியிருக்கான். மோஸ்ட் நல்ல பார்ட் என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்தது தான். ஏன்னா, ஜாஷுவாஸ் டிடெக்டிவ் டிப்ஸ் நம்பர் 2. எப்பவுமே இந்த மாரி ஸ்டாக்கர்ஸ் உங்கள ஃபாலோ பண்றாங்க அப்டின்னா, கண்டிப்பா இத உங்க வீட்ல இருக்க யாருக்காவதோ, ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சொல்லி தான் ஆகணும். ஏன்னா, அடுத்த மூவ் ஸ்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப்பா இருக்க போறது உங்க ஃபேமிலியும், ஃப்ரெண்ட்ஸும் தான். ஏன்னா, அவங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சா தான் இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ண முடியும் அவங்கனால. ஸோ, இவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்த விஷயம் வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா, அத பார்த்து அவன் பயந்து ஓடிட்டான். மேபி அவன் நெனச்சிருக்கலாம் இவங்க ஒரு சிங்கிளான லேடி. சரி இவங்கள விக்டிமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்குன்னு. மேரிட் ப்ளஸ் ஹஸ்பண்ட் வந்ததெல்லாம் பார்த்து அவன் பயந்துட்டான். ஸோ, அதுவரைக்கும் நல்லது தான். இன்னைக்கு அவங்க சில்ட்ரன்ஸோட அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஸோ, இன்னும் இந்த மாரி நெறையா க்ரீப்பியான ரியல் ஸ்டாக்கர் எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கும் வேணும்னா, மறக்காம ஜாஷுவாஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு பிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேனா? ஐயோ! கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மறக்காம வரும். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய க்ரீப்பி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல, நம்ம சேனலுக்கு நீஷ் இல்ல நான் சொன்ன மாரி நெறைய டாபிக்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ அடுத்தது உங்களுக்கு கோஸ்ட் வீடியோ வேணும்னா கூட அத கூட நம்ம கவர் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜாஷா மரியா.